சிலப்பதிகாரம் 3வது பகுதி தொடர்கிறது. நகர மக்கள் அனைவருக்கும் அறிவித்தார்கள். திருமணத்திற்காக அமைந்திருந்த நன்னாளில் முரசு அடிக்கவும், மத்தளம் அதிர்க்கவும், முழங்க கருவிகள் முழங்கவும் மங்கள முழக்கமே எங்கும் நிறைந்திருந்தது. கண்ணகியை கோவலன் முறைப்படி மனம் செய்தான். மனக்கோலம் காண நின்ற மாதர்கள் கண்ணகியும் அவள் காதலனும் மணியும் ஒளியும் போலவும் மலரும் மனமும் போலவும் ஒருவரை ஒருவர் பிரியாமல் வாழ்க என்று வாழ்த்தி நறுமலர் தூவினார்கள். நறுமணம் கமழும் மலர்களின் நலத்தினை உண்டு மகிழ்ந்த வண்டுகள் எங்கும் ஓடி சுழன்று இன்புற்றிருந்தன. இளவேனிற் காலத்தில் வீசிய இளந்தென்றல் மலர்களின் மெல்லிய மனதை தாங்கி எங்கும் பறந்து வீசி இன்பம் பாய்ந்தது. காதலர் இருவரும் அணிபெற வகுத்த மணி நிலா முற்றத்தில் இனிந்திருந்து அம்மேடையிலே வீசிய மெல்லிய பூங்காற்றின் நலத்தினை நுகர்ந்து இன்புற்றிருந்தார்கள். மலரின் மணமும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேனிலும் காதலர் மனதை பெரிதும் மகிழ்வித்தன. இவ்வாறு இன்புற்றிருக்கையில் கோவலன் தன் காதலியின் குலத்தையும் நலத்தையும் பலவாறாக புகழ்ந்து உரைத்தான். தன் காதலியின் அழகை கண்டு, மாதே, அழகிய தோகையுடைய மயில்கள் உன் சாயலை கண்டு நாணி நாட்டை விட்டு காட்டுக்கு சென்றன. அழகிய நடையுடைய அன்னங்கள் உனது மெல் இடையை கண்டு நாணி மலர் சோலை சென்று மறைந்தன. பச்சை பசுங்கிளிகள் குழலும் யாழும் குழைத்தால் ஒத்த உனது மழலை மொழியை கேட்டு நாணி உன்னை போல் பேச பழகி எண்ணி உனது அழகிய கையில் அமர்ந்திருக்கின்றன என்று தன் காதலியின் மயில் போன்ற சாயலையும் அன்ன நடையின் அழகையும் நடையும் கிளியின் மொழி போன்ற மழலை மொழியையும் புகழ்ந்து உரைத்தான். இன்னும் அவள் முடிமுதல் அடிவரை அணிந்திருந்த அணிகலன்களையும் கருங்குழலில் சூடியிருந்த நறுமலர் மாலையையும் பார்த்து, இயற்கை அழகு அமைந்த உனக்கு ஏன் இவ்வாறு செயற்கை அழகு என்று வருந்துவான் போல மகிழ்ந்தான். மாதே, உன்னை அழகு செய்ய எண்ணிய தோழியர் மங்கள அணியே இன்றி மற்றைய அணிகளை ஏன் அணிந்தார்கள்? உனது அழகிய கூந்தலில் சில மங்கள மலர்களை தூவுதல் அன்றி ஏன் பழுவான இம்மலரை புனைந்தார்கள்? உன் கூந்தலுக்கு நல்ல அகிலின் நறுமண புகை ஊட்டிய பிறகு அதற்கு மேல் ஏன் மான் மத சாந்தை அணிந்தார்கள் என்று அவள் நலம் பாராட்டினான். இன்னும் என்று கோவலன் தன் கண்மணி அணியாலை கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்றிருந்த நலங்கள் யாவும் தோன்ற புகழ்ந்துரைத்தான். இவ்வாறு காதலர் இருவரும் இன்புற்று கழித்து வாழும் நாளில் கோவலன் நற்றாய் தன் மகனும் மருகியும் இல்லறமெனும் நல்லறத்தை இனிதே நடத்தி அறிவோர் களத்தில் அந்தனர் ஓம்பல் துறவோர் கெதிரல் ஆகிய நற்சலங்களை நாள்தோறும் நடத்தி வாழ்வதை காணும் விருப்பமுடையவளாய் இருவரையும் தனியாக ஒரு மாளிகையில்